நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்களுக்கு இவ்வளவு வீரம் இருக்கு அப்படின்னா அவங்க என் ஆடுகளை திருடிட்டு போனப்போ நீங்க இந்த வீரத்தை காட்டியிருக்கணும். மகாராஜா, நீங்களே சொல்லுங்க, சாட்சாத் மந்திரியார் அவர்களே இந்த குற்றவாளிகளை பார்த்து பயந்து ஓடினார்னா விஜயநகரத்தோட மக்கள் எப்படி பாதுகாப்பா இருக்க முடியும்? இவர மாதிரி ஒரு மகா பராக்கிரம வீர தீர சூரரே இந்த கொள்ளக்காரங்களை பார்த்து இந்த மாதிரி பயந்து போனார் அப்படின்னா நாங்க எங்க போறது மகாராஜா? நாங்க எங்க போறது? மகாராஜா, இவர் பொய் சொல்லிட்டு இருக்காரு. நான் இவரை இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்தது கூட கிடையாது. மந்திரியார் பயந்து ஓடுனாரா? இது எப்படி சாத்தியமாகும்? ஆனா இந்த ஐயா அவர் இறந்து போன மனைவி மேல சத்தியம் பண்றாரு. அந்த ஐயா கண்ணுல கண்ணீர் வருது. இதை விட பெரிய சாட்சி வேற என்ன இருக்க முடியும்? மகாராஜா, யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா நான் உங்க கூட இருக்கேன். நீங்க ஒரு கோழன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க ஒரு சிங்கம் இல்ல எலிங்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் பயந்து போய் ஓடி இருப்பேன்னு இங்க யாருக்கு சந்தேகம் இருக்கு? இங்க யாரெல்லாம் என்ன கோலன்னு நினைக்கிறீங்க, பயந்து ஓடுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, இங்க யாருக்கு சந்தேகம் இருக்கு? மகாராஜா வாழ்க! மகாராஜா, நம்மளோட வீரர்கள் உளவாளிகளின் உதவியோட நம்ம விஜயநகரத்தின் எல்லையில கொள்ளையடிச்ச எல்லா பொருட்களோட அக்கிரமம் பண்ணிட்டு இருந்த இந்த கொள்ளக்காரங்களை புடிச்சிருக்காங்க. மகாராஜா, இந்த கொள்ளக்காரங்க தான் என்னோட ஆடுகளை திருடிட்டு போனவங்க. இவங்களை பார்த்துதான் மந்திரியார் பயந்து போய் ஓடி போனார். நீங்களே இவங்க கிட்ட கேட்டு பாருங்க மகாராஜா. இது உண்மையா? அட பதில் சொல்லுங்க, உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். ஆமா மகாராஜா, நாங்க தான் இவரோட ஆடுகளை திருடணும். அது இல்ல, இத சொல்லுங்க, மந்திரியார் அவர்கள் ஒரு கோழையா? இல்ல, நான் கேட்க வந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, இத சொல்லுங்க, அதாவது உங்க வாள்களை பார்த்துட்டு மந்திரியார் அவர்கள் அங்கிருந்து ஓடி போயிட்டாரா? ஆமா ராஜகுருவே, அது உண்மைதான். மந்திரியார் எங்களை பார்த்து பயந்து போனது முதல்ல எங்களுக்கே ஆச்சரியமா தான் இருந்தது. ஆனா அப்புறம் நாங்க வாய்ப்பா சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அங்கிருந்து ஓடிட்டோம். எங்களுக்கு இதுவே பெரிய விஷயம் தான் மகாராஜா. விஜயநகரத்தோட மந்திரியார் எங்களை பார்த்து பயந்து ஓடுனது. என்ன சொல்றீங்க? ஆமா, எங்க கிட்ட மோத கூட இல்ல, எங்களோட வாழை பார்த்த உடனே பயந்து ஓடிட்டாரு. என்ன, நான் பயந்து ஓடுனா? நான் இப்பவே இந்த நொடியே இந்த அரசவையில உங்க 2 பேரையும் கொன்னு போட்டுடுறேன். அதுக்கப்புறம் யாரு ஓடுறாங்கன்னு பாப்போம். ஐயோ வேண்டாம், என் பின்னாடி எதுக்குடா வந்து ஒளிச்சுக்கிறீங்க? மந்திரியாரே விட்டுருங்க. வேணாம் விட்டுருங்க மந்திரியாரே. மந்திரியாரே சொல்லுங்க மகாராஜா. அது மந்திரியார் அவர்களே, பொறுமையா இருங்க, இது அரசவை. கண்டிப்பா மகாராஜா. போன தடவை மகாராஜா என்கிட்ட என் ஆலோசனையை கேட்டாரு, இந்த தடவையை கேட்பாரு. ஆனா நான் அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே என்னோட ஆலோசனையை வழங்கிடுறேன். ஏன்னா இன்னைக்குதான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் கூட சபையில இல்லையே. மகாராஜா, எல்லார் தரப்பையும் கேட்டதுக்கு அப்புறம் என்னோட மூளைக்குள்ள ஒரு யூகம் தோணுது மகாராஜா. என்ன யூகம் தத்தாச்சாரியாரே? அதாவது நிறைஞ்ச சபையில வாழை தூக்கிக்கிட்டு இவங்க பின்னாடி ஓடுறதுக்கும் அங்க இவங்களை பார்த்து பயந்து ஓடுறதுக்கும் இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க சொல்ல வர்றதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது இது அரசவை, பாதுகாப்பானது, வீரர்கள் இருக்காங்க, யாரு வேணாலும் வாள் எடுத்து வீசலாம். ஆனா அங்க மந்திரியார் தனியா இருந்திருக்காரு, அங்க தனியா மோத வேண்டியதா இருந்திருக்கு. ஒருவேளை அந்த காரணத்தினாலதான் மந்திரியார் அந்த கொள்ளக்காரங்களை பார்த்து பயந்து ஓடி இருக்கலாம். தத்தாச்சாரியாரே,
நான் என்னோட யுகத்தை தானே சொன்னேன். நீங்க ஏன் கோவப்படுறீங்க? நான் என்னோட யுகத்தை சொல்லிட்டேன். மகாராஜா நியாயத்தை சொல்லுவாரு. அமைதி. மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. மகாமந்திரியார் மேல போடப்பட்டிருக்க பழி பொய்யானது. அட, இவர மாதிரியான ஒரு வீர சூரர், யுத்த கலையில திகழ்ந்தவர், ஆயுத கலையில நிபுணர் வேற யார் இருக்கிறாங்க இந்த சபையில? இந்த மாதிரியான ஒரு வீர சூரரை பத்தி இந்த கொள்ளக்காரங்களை பார்த்து இவர் பயந்து ஓடி இருப்பாருன்னு நம்புறதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல மகாராஜா. ஐயோ! மாமா! இனிதான் சுவாரஸ்யமே இருக்கு. நான் அவனை கொல்ல போறேன். கொள்ளைக்கா? மந்திரியாரே, நீங்க இந்த நேரத்துல கொள்ளைக்கு போறீங்களா? பரவாயில்ல, விடுங்க, நான் வேணா உங்களை கூட்டிட்டு போறேன். யாரங்க மந்திரியார் கொள்ளைக்கு போக ஏற்பாடு பண்ணுங்க சீக்கிரம். இப்ப உனக்கு காது கேக்குதா? மந்திரியாரே, என் காது எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா உங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தையை கூட கேட்க முடியாது. அப்புறம் நான் என் காதையை வெட்டிடுவேன். ஐயோ, அவன் காது இல்ல, எனக்கு அவனோட தலை தான் வேணும். தலை. அப்ப தலையை எடுத்துக்கங்க. இந்தாங்க, இப்பவே எடுத்துக்கங்க. இந்தாங்க. உன்னோட தலை இல்ல. யார் என்னோட இப்படி விளையாடிட்டு இருக்கானோ அவனோட தலை. அவனுக்கு இந்த கை காலா ஒரு நெருப்புன்னு தெரியல. என்னோட விளையாடினா சாம்பல் ஆயிடுவான்னு அவனுக்கு தெரியல. இது என்னோட சிரிப்பு இல்ல, கேலிதான். கை காலா, உன்னை அப்பாவின்னு சொல்றதா இல்ல முட்டாள்னு சொல்றதா? இந்த விளையாட்டெல்லாம் உனக்கு மட்டும்தான் விளையாட தெரியும்னு நினைச்சியா? இப்ப இத கொஞ்சம் யோசி. உன்னோட முகமூடி என்னோட முகமூடியா? உன்னோட முகமூடி எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு யோசி. ஆட்டத்தை ஆரம்பிச்சு வச்சது வேணா நீயா இருக்கலாம், ஆனா முடிச்சு வைக்க போறது நான் தான். நீ முடிக்க போறியா? வீரசூர மந்திரியாரே, மொத்த விஜயநகரத்திலையும் ஒரு பெரிய கோழையா நீ அறியப்பட்டுகிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஒரு கோழைய யார் இந்த விஜயநகரத்து மகாராஜாவா ஏத்துக்க போறாங்க? மகாராஜா, என்ன அநியாயம் நடந்துட்டு இருக்கு மகாராஜா? யார் இதெல்லாம் பண்றது? முதல்ல அப்பாவை, இப்ப உங்களை. யார் உங்க ரெண்டு பேர்கிட்ட இப்படி எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க? ஐயோ, இந்த நக்குஷையாவுக்கு என்னாச்சு? நக்குஷையா? அட நக்குஷையா, போகட்டும், விடுங்க. மகாராஜா, உங்க கையில இது என்ன காகிதம்? இல்ல, இப்படிலாம் பண்றது யாருன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். எந்த பகைக்காக உங்களையும் அப்பாவையும் இப்படி பண்றேன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். என்னோட ரத்தத்துல புகுத்தப்பட்டிருக்கிற அவமானங்கிற இந்த விஷம் எந்த பாம்போடுதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏய் பாம்பே, போய் உன் அப்பா பாம்பு கிட்ட நான் சொன்னதா சொல்லு. இந்த ஆட்டத்தெல்லாம் நிறுத்த சொல்லு. ஏன்னா 1000 பாம்புகளோட உடம்புல இருக்கிற விஷத்தை விட பல மடங்கு அதிகமா இந்த கை காலாக்குள்ள இருக்கு. மகாராஜா, நான் என்னைக்கு அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் என் கையில கிடைக்கிறானோ அன்னைக்கு என் கையில உன்னோட கழுத்து இருக்காது, அவனோட கழுத்து இருக்கும். அவனோடது. புரியுதா இல்ல புரியலையா? எவ்வளோ விஷம் உனக்குள்ள இருக்கோ கை காலா, அதை எல்லாத்தையும் நான் நிச்சயம் வெளியில எடுப்பேன். என் அப்பாவுடைய மரியாதைக்கு கலங்க ஏற்படுத்தினல்ல நீ, ஆனா என் அப்பாவோட மரியாதைக்கு ஒரு சின்ன கீறலை கூட நான் ஏற்படுத்த விட மாட்டேன்னு உனக்கு தெரியாது. உன் கையாலே அவருக்கான மரியாதையை நான் உன்னை தர வைப்பேன். இந்த கொசுவை விட அதிகமா ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கக்கூடிய வேலை தான் இந்த அரசாங்க வேலை. ஆனா ஊதியம் கொசுவை விட சின்னது. பாருங்க, என்ன மாதிரி ஒரு ராஜகுருவோட ஊதியம் ரொம்ப குறைவா இருக்கு.
தனிமணி, சொல்லுங்க குருஜி. அரசவையில இருக்க வேண்டிய இருக்கை இங்க எப்படி வந்துச்சு? அது வந்து குருஜி, அரசவையில இருந்த இந்த இருக்கை இருக்குல்ல, இத பழுது பார்க்க வேண்டியது இருந்தது. என்ன பழுதா? அடே முட்டாள்களா, இத பார்த்தா மர வேலைப்பாடு செய்யறவரோட வீடு மாதிரியா இருக்கு. குருஜி நாங்க 2 பேரும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டோம். அதுவும் எங்களோட புத்தியை பயன்படுத்தி யோசிச்சிருக்கோம் குருஜி. கொஞ்ச நாளைக்கு இருக்கை இங்க எடுத்துட்டு வந்து அதுல உங்களை உட்கார வச்சு அழகு பார்க்கலாம்னு நினைச்சோம் குருஜி. ஏன் என்னோட வீட்டுல உட்கார்றதுக்கு இருக்கை எதுவும் இல்லையா என்ன? இருக்கே, நிறைய இருக்கைகள் இருக்கு குருஜி. ஆனா இந்த இருக்கை சாதாரணமான இருக்கை இல்ல, இது மந்திரியார் கைகாலாவோட இருக்கை குருஜி. அப்புறம் குருஜி, அந்த பொன்னான நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அப்ப மந்திரியாரோட இடத்துல நீங்க இருப்பீங்க. மந்திரி இடத்துல நானா? ஆமா குருஜி, நீங்களே யோசிச்சு பாருங்க. மகாராஜாவுடைய பார்வையில பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏற்கனவே அவருடைய மரியாதையை இழந்துட்டாரு. மந்திரியார் அவர்களும் அவரோட மரியாதையை இழந்துட்டு வராரு. இப்ப வேற யார் அரசவையில மிச்சம் இருக்கா சொல்லுங்க? அதான் மந்திரிக்கான வேலைய சமாளிக்க கூடியவங்க யார் இருக்காங்க? ஆமா, யார் அது? நீங்க தான் குருஜி, நீங்க தான். வேற யாரு? நானா? ஆமா குருஜி, இப்ப இத உங்களுக்கு சொன்னதுக்காக உங்க மணி சிஷ்யனுக்கும் தனி சிஷ்யனுக்கும் ஏதாவது வெகுமதி கொடுங்கல்ல. அதாவது அப்பதானே நாங்க சொன்ன இந்த விஷயம் உண்மையாகும். அப்பதானே நீங்களும் இந்த விஜயநகரத்தோட அரசவையில மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மகான் ஆவீங்க. ராஜகுரு தத்தாச்சாரியார், ராஜகுரு தத்தாச்சாரியார், ராஜகுரு தத்தாச்சாரியார், ராஜகுரு தத்தாச்சாரியார், ராஜகுரு தத்தாச்சாரியார். வெகுமதி கொடுங்க. குருஜி, மகாராஜாவே உங்களை அரவணைச்சு மந்திரி பதவி கொடுத்து உங்களை கௌரவப்படுத்துவாரு குருஜி. வெகுமதி கொடுங்க. அப்புறம் குருஜி மகாராஜா மகாராணி கிட்ட மொத்த அரசவைக்கு முன்னாடியும் உங்களுக்கு திலகமிட சொல்லுவாரு. வெகுமதி கொடுங்க. குருஜி, ஒரு வழியா அந்த மந்திரியாரோட பதவி இருக்கே, அது உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் மொத்த விஜயநகரமும் சந்தோஷம் தாங்க முடியாம உங்களை கொண்டாடுவாங்க. நான் சொல்றது நடக்கதான் போகுது. கொடுங்க, சீக்கிரமா வெகுமதியை கொடுங்க குருஜி, காத்திருக்க முடியல. மந்திரியார் தத்தாச்சாரியார் அவர்கள் வாழ்க. ராஜகுரு தத்தாச்சாரியார், ராஜகுரு தத்தாச்சாரியார், ராஜகுரு தத்தாச்சாரியார், ராஜகுரு தத்தாச்சாரியார். நல்ல விசிறிய வீசு. சரியா பண்ணணும் என்ன? கீழே விழுந்துட்டேன். அட முட்டாளுங்களா, தூக்குங்கடா, வந்து தூக்குங்கடா. இவரு வேற. தூக்கி விடுறோம் குருஜி. வாங்க. அது ஜாகிரதை, ஜாகிரதை. ஐயோ, நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். நல்லா புடிச்சுக்கோங்க. அட முட்டாளுங்களா, நான் அதுல உட்காரும் போது நீங்க ஏன்டா என்ன தடுக்கல? ஐயோ குருஜி, ஏற்கனவே நாங்க 2 பேரும் உங்ககிட்ட இருக்கை உடைஞ்சிருக்கு, அத பழுது பார்க்கணும்னு சொன்னோம்ல. நீங்க புரிஞ்சுக்கலனா அதுல எங்க தப்பு என்ன இருக்கு குருஜி? அப்படியா? அட கடவுளே. இந்நேரம் குருஜி நம்மளை கொண்டு இருப்பாரு. கபடக்காரர்களா, துஷ்டர்களா, ஏமாத்துக்காரங்களா, வெக்கம் கெட்டவங்களா, பேச்சுல என்ன மயங்க வச்சு வெகுமதிங்கிற பேர்ல என்னுடைய ஊதியத்தை திருடிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை என்ன பண்ற பாருங்க. இந்த இது உனக்கான வெகுமதி. அப்புறம் இந்த இது உனக்கான வெகுமதி. போதுமா? என்னதான் ஒரு நொடி நீங்க 2 பேரும் எனக்கு பொய்யான கனவை காட்டி இருந்தாலும் சீக்கிரமாவே, ரொம்ப சீக்கிரமாவே இந்த கனவு கண்டிப்பா நிறைவேறும். ஏன்னா நான் இந்த விஜயநகரத்தோட மிகவும் செல்வாக்கான நபராவேன். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? நல்லா புரியுது குருஜி.
வாங்க மகா மந்திரியாரே, வாங்க. உங்களுக்காக தான் நான் இங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ற? உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல. இன்னைக்கு எனக்கு இது நல்லா புரிஞ்சிடுச்சு. மான மரியாதையை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு பல வருஷம் ஆகும், ஆனா அதை இழக்கிறதுக்கு ஒரு நொடி கூட ஆகாது. உன்னை இங்கேயே சின்ன பின்னமா கொன்னு போடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நல்ல வேலையா நீயே இங்க வந்துட்ட. நீயா? ஆமா மந்திரியாரே, போன தடவை நான் அந்த பண்டிதரோட முகமூடிய பண்ணப்போ அதுல ஒரு சின்ன குறை ஏற்பட்டுருச்சு. ஆனா இப்ப நான் பண்ணிருக்க முகமூடிய நேர்ல பார்த்து நீங்களே ஏமாந்துட்டீங்கல்ல. என்னோட வாள் எப்பவும் என்னோட கட்டளைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா உன்ன மாதிரியான கபடக்காரனையும் நம்பிக்கை துரோகியையும் கொல்றதுக்கு என்னோட கட்டளைக்காக கூட என்னோட வாள் காத்துக்கிட்டு இருக்காது. மன்னிச்சிருங்க மந்திரியாரே, என்னையே நீங்க கொல்ல நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு உதவி தானே செஞ்சிருக்கேன். நீ எனக்கு உதவி பண்ணல, என்னோட எதிரிக்கு உதவி பண்ணிருக்க. முதல்ல என் எதிரியோட முகமூடிய செஞ்சு எனக்கு கொடுத்த, அப்புறம் என்னோட முகமூடிய செஞ்சு என்னோட எதிரிக்கு கொடுத்திருக்கியா? இல்ல மந்திரியாரே, இல்ல மந்திரியாரே, இது உண்மை இல்ல. நான் இந்த ஈஸ்வரன் மேல ஆணையா சொல்றேன். அவரோட ஆசீர்வாதத்துல தான் எனக்குள்ள அந்த கலை வந்தது. நான் உங்களை எந்த விதத்திலையும் ஏமாத்தவே இல்லை. அந்த முகமூடிய நீ பண்ணலனா அப்ப யார் பண்ணிருப்பா? மந்திரியார் அவர்களே, இந்த உலகத்துல இந்த கலையை தெரிஞ்சவங்க என்ன தவிர வேற யாரும் இல்ல. அப்ப அந்த முகமூடிய நீயும் பண்ணல, வேற யாரும் பண்ணலன்னா புதுசா இன்னொரு கை காலா பிறந்து வந்துட்டானா என்ன? நீ மட்டும் என்ன ஏமாத்தி இருந்தன்னா நீ பாதாள உலகத்துல போய் ஒளிஞ்சிருந்தாலும் சரி, உன்னை நான் அங்க வந்து தேடி கண்டுபிடிச்சு நேரா மரண லோகத்துக்கு அனுப்பி வச்சிருவேன். யாருக்காக நான் என்னோட உயிரையே பணைய வச்சனோ அவனே என்னோட உயிரை எடுக்க போறதா பேசிக்கிட்டு இருக்கான். கூஷாதாஸ் அவர்களே, நீங்க எனக்கு விசுவாசமானவர். நீங்க திரும்ப அந்த கொள்ளக்காரங்க கிட்ட பேசுனீங்களா? பேசினே மகாராஜா, ஆனா அவங்க தொடர்ந்து அதே தான் சொல்றாங்க. அவங்கள அங்க இருந்து பார்த்துட்டு பயந்து ஓடுனது மந்திரியார்னு தான் சொல்றாங்க. அவனே இவ்வளவு பெரிய பயந்தாங்குழியா இருந்துட்டு என்ன எப்ப பார்த்தாலும் பயமுறுத்த முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கான். மகாராஜா, குஷாதாஸ் அவர்கள் இங்க எதுக்காக? மகாராணி, இவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்களா? இவர் திரும்ப போய் அந்த கொள்ளக்காரங்க கிட்ட பேசியிருக்காரு. அவங்கள பார்த்து அங்க இருந்து பயந்து ஓடுனது மந்திரியார் தான் சொல்லியிருக்காங்க. கோழை, பயந்தாங்கோழி. ஆனா என்ன, எப்ப பார்த்தாலும் பயமுறுத்திட்டே இருக்காரு. விஜயநகரத்தோட பெரிய பயந்தாங்கோழி அவர்தான். மகாராஜா, நீங்க இவரு சொல்றத கேட்டு நம்பிட்டு இருக்கீங்க? வரலாறு சாட்சியா இருக்கு. மந்திரியார் அவர்கள் அவருடைய வீரத்தாலையும் போர் திறமைகளாலையும் பல யுத்தங்களை வென்றிருக்காரு. மகாராணி, முதல் விஷயம் என்னன்னா, அந்த யுத்தங்களை பத்தி நாம கதைகள்ல தான் கேள்விப்பட்டிருக்கோம், நாம கண்களால பார்த்தது இல்லையே. ரெண்டாவது விஷயம், ஒருவேளை அவர் வெற்றி பெற்று இருந்தாலும் படைகளை வச்சுதானே வெற்றி பெற்று இருப்பாரு. ஆனா தனி மனிதனா மந்திரியார் ஒரு கோழைதான், சரியான கோழை. அடுத்த முறை அவர் என்ன பயமுறுத்த முயற்சி பண்ணா அப்புறம் நான் அவரை தரையில அப்படியே புரட்டி போட்டுருவேன். அவரை வச்சு என் காலை அமுக்கி விட சொல்லுவேன், நல்லா மாவாட்ட சொல்லுவேன், ஆட்டிக்கிட்டே இருக்க சொல்லுவேன். ஒரு வழியா அந்த கையில என்ன நீங்க மாவாட்ட வைக்க போறீங்களா? என்ன காலம்பிக்கு விட சொல்ல போறீங்களா? இல்ல மந்திரியார் அவர்களே, நான் இவங்க கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஒருவேளை நீங்க கோழையா இருந்திருந்தீங்கன்னா, நீங்க அப்படி இல்ல, ஆனா இருந்திருந்தா நீங்க தான் கோழை இல்லையே, நீங்க தான் பெரிய வீரராச்சே. பயங்கர வார்த்தையே உங்க அகராதியில இல்லையே, எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி நான் கோழை இல்லைன்னு உங்களுக்கு அவ்வளவு நல்லா தெரியும்னா
அங்க அரசவையில அவ்வளோ நடக்கும் போது நீங்க ஏன் எனக்கு சாதகமா ஒரு வார்த்தை கூட பேசல? கை காலாங்கிறது என்னோட பேரு. மரணம் கூட என்னோட பேரை கேட்டா நடுநடுங்கி போயிடும். மந்திரியார் அவர்களே, நான் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டேன், எதையும் பார்த்து பயப்பட மாட்டேன். உங்க தலைக்கு மேல நீங்க இந்த மகுடத்தை சூடிக்கிட்டு இருக்கீங்களே, அதுவும் என்னோட வீரத்தால தான் சூடி இருக்கீங்க. என்னோட வீரத்தால. கை காலா என்னோட பேரு. கை காலா. என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மந்திரியார் அவர்களே, இது எப்படி சாத்தியமாகும்? கை காலா ஒரு எலிய பார்த்து பயந்து ஓடுறாரா? மந்திரியாரே, நீங்க உங்களுடைய தீய செயலுக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். இந்த நெருப்பு இங்க எப்படி நெருப்பு பிடிச்சது? கனவுல முழுகி இருந்தப்போ. காட்டு. ஐயோ, உன் கையில தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. நான் போய் மருந்து கொண்டு வரேன். அமரப்பள்ளி, என் கைக்கு ஒன்னும் ஆகல. ஆனா நீ எங்க தொலைஞ்சு போயிருக்க? நான் உனக்கு நன்றி சொல்லலாம் தான் வந்தேன். மாளிகையில இருந்து வெளியில போக நீ மட்டும் எனக்கு உதவலன்னா உன்னுடைய அப்பா இந்நேரத்துக்கு எனக்கு மரண தண்டனையை வழங்கியிருப்பாரு. என்னாச்சு அமரப்பள்ளி? நீ ஏன் இவ்வளவு கவலையா இருக்க? பாஸ்கர், உன்னோட அப்பா எப்படி குற்றவாளியா இருக்க முடியாதோ அதே மாதிரி என்னோட அப்பா ஒரு கோழையா இருக்க முடியாது. யாரோ அவர்கிட்ட ரொம்ப பெருசா விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் யாருன்னு எனக்கு தெரிய வந்ததுன்னா நான் அவங்க கிட்ட கேட்பேன், கடவுளுக்கு சமமான என்னோட அப்பா அப்படி என்ன தப்பு பண்ணாருன்னு, எதுக்காக எங்க அப்பாவை இப்படி பழி வாங்கிட்டு இருக்காங்கன்னு கேட்பேன். அமரப்பள்ளி, என்ன மன்னிச்சிடு. நான் தான் அந்த குற்றவாளி. நீ என்ன சொல்லிட்டு இருக்க பாஸ்கர்? எதுக்காக நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? ஏன்னா நீ என்ன? நான் பாஸ்கர், சொல்லு, நீ என்ன? என் அசுத்தமான கையால உன் கண்ணீரை தொடச்சி விட்டுட்டேன். இப்படியே சிரிச்சிட்டு சந்தோஷமாயிரு. ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப எல்லாம் கவலைப்படாத. சீக்கிரமே எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. இந்த கை கால எங்க போனா? ஏன் இன்னும் வரல? மந்திரியார் அவர்கள்! மந்திரியார் அவர்கள்! மந்திரியார் அவர்கள்! என்ன பண்றீங்க? உங்களை மாதிரி மகான், வித்வான், புத்திசாலி ராஜகுரு இந்த கோலை கை காலாவுக்கு எழுந்திருச்சு மரியாதை தரணுமா? குருஜி, நீங்க யார பார்த்தும் பயப்பட மாட்டீங்கன்னு நிரூபிங்க. இந்த தனி மற்றும் மணியோட குருனை காமிங்க. சும்மா விடாதீங்க. மந்திரியாரே, அது எனக்கு மாட்டிக்கிச்சு. அதாவது ஆடை மாட்டிக்கிச்சு. அதான் எதிர்க்க கொஞ்சம் தாமதம் ஆயிருச்சு. மன்னிச்சிருக்க. கொஞ்சம் கவனமா இருங்க தத்தாச்சாரியாரே. உங்க ஆடையோட சேர்ந்து உங்க உயிரும் மாட்டிக்க போகுது.
பயந்தாங்கோலி குருஜி. மகாராஜா வாழ்க. மகாராஜா வெல்லணும். மகாராஜாவுடைய எதிரிகள்லாம் தோத்து போகணும். வாங்க மகாராஜா, வந்து உட்காருங்க, வாங்க. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு நீ என்ன அரசவையில? மகாராஜா, எங்க அப்பாக்கும் உங்களுக்கும் நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்த பார்த்து எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்பா இப்ப என் முன்னாடி இல்ல, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. அதனால இனிமே நான் எப்பவும் உங்க கூடவே ஒரு நிழல் மாதிரி இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பதான் உங்களை யாராவது ஏதாவது பண்ண வந்தாங்கன்னா அவங்கள தடுத்து நிறுத்த முடியும். பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா, பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மகனா இருந்துகிட்ட இவன் தன்னோட அப்பாவோட எதிரியோட ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு கொஞ்சி 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 பேசிட்டு இருக்கான் பாருங்க. இந்த காலத்து பசங்கள்லாம் அவங்களோட லாபத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் யாரு காலில் வேணாலும் விழ தயாரா இருப்பாங்க. என்ன சொன்னீங்க குருஜி? ஆட அமைதியா இருங்கடா முட்டாளுங்களா. மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா உங்களுடைய கண்கள்லாம் ஏன் இவ்வளவு செவந்து போயிருக்கு? இத நான் சொல்லல, உங்களுடைய கண்கள் தான் ராத்திரி பூரா நீங்க தூங்கலன்னு சொல்லுது. வாயமுடு, வாயமுடுங்க. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு காட்டுல ஒரு பயங்கரமான சிங்கம் வாழ்ந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் ஒரு எலி வந்து எல்லா விலங்குகள் கிட்டையும் அந்த பயங்கரமான சிங்கம் ஒரு நாள் ஒரு நரிய பார்த்து பயந்து ஓடுனதா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதை கேட்ட சில விலங்குகள் அந்த எலி சொன்னதை அப்படியே நம்பிருச்சுங்க. ஆனா ஒரு விஷயத்தை அதுங்க மறந்துருச்சுங்க. ஒரு பயங்கரமான சிங்கம் எதை பார்த்தும் நிச்சயமா பயப்படாதுன்னு. அதுக்கு அப்புறமா அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு? அதுக்கப்புறம் அந்த பயங்கரமான சிங்கம் எலிய மட்டும் இல்லாம அத நம்புன எல்லா விலங்குகளையும் வதம் பண்ணிடுச்சு. நீங்க எல்லாரும் என்ன ஒரு கோலன்னு நினைச்சீங்கல்ல? சொல்லுங்க, யார் யாருக்கெல்லாம் அப்படி தோணுது? இந்த பயங்கரமான சிங்கம் அந்த நரிய பார்த்து பயந்திருக்குன்னு யாருக்கு தோணுது? சொல்லுங்க. இன்னைக்கு மகாராஜாவுக்கு முன்னாடி நான் இந்த விஜயநகரத்தோட வீர தீர சூரனுக்கு சவால் விடுறேன். யாருக்காவது தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நில்லுங்க. என்னோட வந்து வாள் சண்டையில மோதி பாருங்க. அதோட உங்க எல்லாருக்கும் நான் ஒரு கோலை இல்லைன்னு நிரூபிச்சு காட்டுறேன். ரொம்ப சரியா சொன்னீங்க மந்திரியார் அவர்களே. நானே இதுக்கு ஒரு சாட்சி தான். நீங்க சாதாரண கோழை இல்ல. மந்திரியார் அவர்களே, நீங்க மிகப்பெரிய கோழை. ஒரு எலிய பார்த்து பயப்படுறவரு எப்படி சாதாரண கோழையா இருக்க முடியும்? அவர் ஒரு மிகப்பெரிய கோழையா தான் இருக்க முடியும். ஞாபகம் இருக்கா? நேத்து ராத்திரி ஏன் முன்னாடியும் அப்புறம் மகாராணி முன்னாடியும் ஒரு சின்ன எலிய பார்த்து அங்கேயும் இங்கேயும் பயந்து ஓடிட்டு இருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? மகாராணி சொல்லுங்க, நான் சொல்றது உண்மையா இல்லையா? ஆமா மகாராஜா. நீங்களே சபையில இருக்கிற எல்லாருக்கும் மந்திரியார் அவர்களுடைய கோழைத்தனத்தை பத்தி சொல்லுங்க. சொல்லுங்க 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 மகாராணி, சொல்லுங்க. நாங்க எல்லாரும் அதை கேட்க ஆர்வமா இருக்கோம். அதுலயும் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நேத்து ராத்திரி மந்திரியார் அவர்கள் மகாராஜாவை சந்திக்க எங்க அறைக்கு வந்தாரு. அப்ப திடீர்னு எங்க அறைக்குள்ள ஒரு எலி வந்துச்சு. அத பார்த்து பயந்து போய் உதவின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பயத்துல அறைய சுத்தி ஓடிட்டு இருந்தாரு. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே படுக்கையில படுத்துட்டாரு. இது முற்றிலும் பொய் மகாராஜா. மந்திரியாரே, இதுதான் கசப்பான உண்மை. இத நானே என்னோட 2 கண்ணால பார்த்தேன். மகாராணியா உங்க கண்களால பார்த்திருக்காங்க. மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா இரவின் இருள்ல
உங்களுக்கு ஏதாவது பிரம்மை ஏற்பட்டிருக்கலாம். அது எலியா இல்லாம கருப்பு நாகமா இருந்திருக்கலாம். கருநாகமா? ஆமா மகாராஜா. ஏன்னா மகா மந்திரியார் ஒரு எலியை பார்த்து பயப்படுறதெல்லாம் ஒரு எறும்பை பார்த்து யானை பயப்படுறதுக்கு சமமானது. நீ அமைதியா இரு பாஸ்கர். அது கருநாகம்லாம் இல்ல, அது எலிதான். அத பார்த்து பயந்து மந்திரியார் அவர்கள் என்னுடைய அறையில அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தாரு. ஆனா மகாராஜா, நேத்து நான் உங்க முன்னாடி வரவே இல்லையே. நேத்து நான் உங்களை எங்கேயும் சந்திக்க கூட இல்ல. கேட்டீங்களா மகாராணி? விஜயநகரத்தோட மகாராஜாவ இவர் பொய் சொல்றவர்னு நிரூபிக்க பாக்குறாரு. சொல்லுங்க மகாராணி, பயப்படாதீங்க, உண்மையை சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க மந்திரியாரே? நேத்து ராத்திரி மகாராஜாவை சந்திக்க நீங்க எங்க அறைக்கு வந்திருந்தீங்க. அங்க எலிய பார்த்து நீங்க பயந்து ஓடுனீங்க. இப்ப அந்த நீலகண்டரோட ஆசீர்வாதம் என் மேல பொழிய போகுதுன்னு நினைக்கிறேன். ராஜகுருவா இருக்கிறது மட்டும் இல்லாம இப்ப மந்திரியார் ஆகிறதுக்கான வாய்ப்பும் என்ன நோக்கி வந்துகிட்டு இருக்கு. மகாராஜா, எனக்கு இப்ப எந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்குன்னா, இந்த விஜயநகர ராஜ்யத்துக்கு பக்கத்துல இருக்கிற ராஜ்யங்கள்ல விஜயநகரத்தோட மந்திரியார் அவர்கள் போயும் ஒரு எலிய பார்த்து பயப்படுறாருன்னு தெரிஞ்சதுன்னா, விஜயநகர மந்திரியார் ஒரு கோழன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்ன ஆகும் சொல்லுங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மகாராஜா. இத பத்தி யோசிச்சு பாருங்க. தத்தாச்சாரியாரே, சில சமயங்கள்ல தேவைக்கு அதிகமா யோசிக்கிறது உடம்புக்கு நல்லதா இல்லாம போயிடலாம். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? இல்ல மகாராஜாவுக்கு புரிய வச்சிட்டு இருக்க. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு தான் இருக்குது மந்திரியாரே. உங்களை இப்ப மந்திரியாரேன்னு கூப்பிடுறதுக்கு அவமானமா இருக்குது. மகாராஜா, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் நான் சொல்லவே ஆரம்பிக்கலையே. மேல கேளுங்க, மேல கேளுங்க. கேளுங்க இல்ல கேளு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நீ என்னுடைய மகுடத்தை அவமானப்படுத்தி இருப்ப. விஜயநகர மகாராஜாவோட மகுடத்தை அவமதிக்கிறது விஜயநகரத்தையே அவமதிக்கிறதுக்கு சமம். இத்தனை நாளா ஒரு வீரன்ற முகமுடிய போட்டுட்டு விஜயநகரத்தை சுத்தி வந்துட்டு இருந்த, எல்லாரோட கண்களையும் மண்ணை தூவிட்டு இருந்த. நேத்து ராத்திரி மட்டும் நானே நடந்ததை என் கண்ணால பார்க்காம இருந்திருந்தா நான் எப்பவும் இந்த விஷயத்தை நம்பியே இருந்திருக்க மாட்டேன். உண்மையா எனக்கு தெரிய வந்திருக்காது. போயும் நீ என்னுடைய மகுடத்தை அவமானப்படுத்தி இருக்க. மந்திரியே, நீ விஜயநகரத்தின் மகாராஜாவோட மகுடத்தை அவமதிச்சிருக்கிற. அதுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும். ஆமாமா, தண்டனை கிடைச்சே ஆகணும். கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா இவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். தண்டிக்கப்படணும். இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. இவனுக்கு தண்டனை கொடுங்க மகாராஜா. தண்டனை கொடுங்க. இவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். விடவே கூடாது. தண்டனை கிடைச்சதா ஆகணும் மகாராஜா. இவனை சும்மா விட்டுறாதீங்க. தண்டனை கொடுத்தே ஆகணும் மகாராஜா. விடாதீங்க. இவன மாதிரி ஆளுங்களை தண்டிக்கப்படணும். இவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். இந்த குற்றத்துக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்தே ஆகணும். இவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். அமைதி. நீங்க எல்லாரும் என்ன கோலன்னு சொல்றீங்கல்ல, எலிய பார்த்து பயந்து ஓடுன்னு சொல்றீங்கல்ல, அதுதானே? அதத்தானே நீங்க சொல்ல வர்றீங்க? சொல்லலாம் வரல மந்திரியே, நானே என்னுடைய கண்ணால பார்த்தேன். நீ ஒரு எலிய பார்த்து பயந்து ஓடுன. நான் கோலனா அப்ப நீங்க யாரு? நீங்க தான் விஜயநகரத்தோட சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கீங்கல்ல. உங்க கையிலயும் ஒரு வாள் உரை இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு வாள் இருக்குல்ல. அது இரும்பால் ஆனதா இல்ல மரத்தால் ஆனதா? என்ன மரத்தால் ஆனதா? என்கிட்ட சொல்லவே இல்லை. மந்திரியே, நீ சொல்ல வர்றதுக்குண்டான அர்த்தம் என்ன? நான் சொல்ல வர்ற விஷயத்துக்கான அர்த்தம் என்னன்னா, நான் என்னமோ ஒரு எலிய பார்த்து பயந்தன் தான். ஆனா நீங்க அந்த எலிய விட ஒரு பெரிய வீர இல்லையா? கண்டிப்பா. அப்ப வாங்க, ஒரு திறந்த மைதானத்துக்கு வாங்க. அங்க நாம ரெண்டு பேரும் மோதி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவன் நம்மளையே சீண்டிட்டு இருக்கான். மொத்த கோவத்தையும் வாளுக்கு பதிலா நம்ம மேலேயே இறக்கிடுவானோ? குருஜி, இன்னைக்கு முதல் முறையா நிறைஞ்ச சபையில இந்த மந்திரி கை காலா மகாராஜாக்கு சவால் விட்டுருக்கான். இதுதான் சரியான வாய்ப்பு. களத்துல குதிச்சிருங்க குருஜி. வாய் முடுங்க. அமைதியா இருக்கடா முட்டாள்களா. களத்துல குதிச்சு நான் என்னோட உயிரை விட சொல்றீங்களா? முடியாது. அட என்ன குருஜி, நீங்க உங்களுக்கு சுத்தமா புரியல. நீங்க மகாராஜாவுக்கு ஆதரவா பேசி குதிச்சிருங்க. அப்பதான் நீங்க மகாராஜாவோட மனசுல ஒரு நல்ல இடத்தை பிடிப்பீங்க. இல்ல. அப்படின்னா மகாராஜாவுக்கு பதிலா நீ
நீ வந்து என் கூட மோத போறியா? இல்ல 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 நான் வந்து சும்மா வந்தேன். ராஜகுருவே சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? நல்லா மாட்டிக்கிட்டே, ஏதாவது சொல்லி ஆகணுமே. மகாராஜா, இந்த மந்திரியார் இருக்கார் இல்லையா? ஆமா, இந்த மந்திரியார் அவர்கள் தப்பு பண்ணிருக்காரு. ஒரு கோழை மாதிரி உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கொள்ளக்காரங்களை பார்த்து பயந்து ஓடி வந்திருக்காரு. ஆனா இவரு அந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னு சொல்றாரு. ஆனா எங்க மகாராஜா அவரே அவர் கண்ணால நீங்க எலிய பார்த்து பயந்து ஓடுறத பார்த்திருக்காரு. இதுக்கு மேல ஒரு பெரிய ஆதாரம் வேற என்ன வேணும்? மகாராஜா, நீங்க நேரடியா தண்டனை என்னன்னு அறிவிச்சிருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி மகாராஜா என்னோட மோத வேண்டியதா இருக்கும். மகாராஜா என்ன ஒரு சாதாரண ஆளா? உங்கள மாதிரியான ஒரு சாதாரண உங்கள மாதிரி ஒரு நபரோட வந்து மோதுறதுக்கு மகாராஜா எவ்வளவு பெரிய வீரர். ஒரு நொடியில் இப்படி சொடக்க போடுற நேரத்தில் நீங்க எல்லாரும் அவர்கிட்ட தோத்துருவீங்க. ஆனா உங்களோட மூக்கு உடையாது, விஜயநகரத்தோட மூக்கு தான் உடையும். ஏன்னா அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எதை தானே சொல்லுவாங்க? மகாராஜா விஜயநகரத்துல இருக்கிற ஒரு பயந்தாங்கோழி கோழைய மந்திரி யார நியமிச்சிருக்காருன்னு. சரியா சொன்னீங்க ராஜகுருவே, நீங்க சரியா சொன்னீங்க. ஆமா மகாராஜா, ஆமா. அதனால நீங்களும் மகாராஜாவும் மோதுறது கண்டிப்பா நடக்காத விஷயம். இப்ப உங்களுக்கு எல்லாம் தண்டனை தான் வழங்கப்படணும், வழங்கி ஆகணும். மகாராஜா நீங்க மட்டும் இவருக்கு தண்டனை வழங்கலன்னா அப்புறம் பக்கத்து ராஜ்யத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க? விஜயநகரத்தின் மந்திரியார் ஒரு பயந்தாங்கோழி கோழை, அப்புறம் மகாராஜாவும் பலவீனமானவர், அவரால் ஒரு கோழைக்கு கூட தண்டனை வழங்க முடியல. எதிர்கால தலைமுறை என்ன நினைப்பாங்க? அப்புறம் எதிர்காலத்துல யாருமே விஜயநகரத்துக்காக அவங்களோட உயிர் கொடுக்க முன்வர மாட்டாங்க. மகாராஜா கண்டிப்பா முன்வர மாட்டாங்க. மகாராஜா, ராஜகுருவே, மந்திரியே, ராஜகுரு சொல்றது உண்மைதான். நான் உங்களுக்கு தண்டனை வழங்கி மொத்த விஜயநகரத்துக்கு முன்னாடியும் ஒரு உதாரணத்தை காட்ட விரும்புறேன். விஜயநகரத்துல கோழைகளுக்கு இடம் இல்லைன்னு காட்ட போறேன். தண்டனைக்கு தயாராயிரு மந்திரியே. ஒருவேளை மகாராஜா கைகாலாவுக்கு மரண தண்டனை விதிச்சிட்டாலோ இல்ல சிறையில அடைச்சி வச்சிட்டாலோ அப்பாவை பத்தி எப்படி என்னால இவங்கிட்ட தெரிஞ்சுக்க முடியும்? மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா நியாய தராசுல இருக்கிற முள்ளு எல்லாரையுமே சமமா பார்த்துதான் தலை வணங்கணும். எங்க அப்பாவுக்கு அவர் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நீங்க 3 நாள் கால அவகாசம் வழங்குனீங்க. ஆனா மகாமந்திரியாருக்கு நேரமே தராம தண்டனையை வழங்குறீங்க. நீங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்களை நியாய விரும்பின்னு சொல்லுவாங்களா மகாராஜா? இவன் சரியா சொன்னான். நான் குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் நீங்க அவகாசம் கொடுக்கணும். 2 நாள். மந்திரியாரே, நீங்க மகாராஜாவோட தீர்ப்புக்கே இப்ப சவால் விடுறீங்களா? சிவா 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 சிவா, மகாராஜா நீங்க தண்டனை வழங்குங்க. இருக்கிறதுலே கடுமையான தண்டனையை கொடுங்க. என்ன ராஜகுருவே, நீங்க அமைதியா இருங்க. மந்திரியே, உனக்கு 2 நாள் அவகாசம் தானே வேணும்? சரி, நான் உனக்கு 2 நாள் அவகாசம் தரேன். ஆனா அந்த 2 நாளைக்குள்ள ஒருவேளை உன்னால குற்றமற்றவன் நிரூபிக்க முடியலன்னா உனக்கான தண்டனை அப்புறம் ரெட்டிப்பாயிடும். சபை முடிஞ்சது. வீசுன வலையில எற மாட்டிக்கிச்சு. இப்ப இந்த ஆட்டத்தை முடிச்சு வைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இது எப்படி சாத்தியமாகும்? பண்டிதர் ராமகிருஷ்ணா எப்படி அந்த முகமூடி பண்றவங்கிட்ட போயிருக்க முடியும்? நான் எப்படி அந்த முகமூடி பண்றவங்கிட்ட போனேன்? அதத்தானே நீ யோசிச்சுட்டு இருக்க? யோசி யோசி, நல்லா யோசி. ஆனா ஒரு கடலோட ஆழத்திலிருந்து உருவாகிற புயலின் வேகத்தை எப்படி சுலபமா கண்டுபிடிக்க முடியாதோ அதே மாதிரி இந்த விடையையும் அவ்வளவு சுலபமா கண்டுபிடிக்க முடியாது.
சிங்கத்தை நேருக்கு நேரா பாக்குறவர், யானையோட தும்பிக்கை மேல கால் வச்சு அது மேல ஏறி சவாரி செய்யறவர், அவரு ஒரு எலிய பார்த்து பயப்படுறாரா? இல்ல, இது சாத்தியமே இல்ல. ஆனா நடந்த எல்லாத்தையும் நானே என் கண்ணால பார்த்தேனே. எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் கை காலா கிட்ட போய் பேசியே ஆகணும். இப்படி நடக்க முடியாது. இதுக்கு சாத்தியமே இல்ல. இப்படி நடக்க கூடாது. அந்த பண்டிதர் ராமகிருஷ்ண நான் வீசின வலைய எப்படி என் மேலேயே திருப்பி வீசினா, அப்படியே என்ன மாதிரியான ஒரு உருவத்தை அவன் எப்படி உருவாக்குனா? இது சாத்தியமே இல்ல. என்னோட முகமூடிய போட்டுக்கிட்டு இங்க மாளிகைக்குள்ளேயே வந்துட்டானா? இவன் எல்லா தீய செயல்களின் எல்லையையும் மீறிட்டான். இவனை நான் உயிரோட விட மாட்டேன். ஏய் நில்லு! ஏய் ஏய் நில்லு! நில்லு! நான் சொல்றத கேளு. நில்லு! என்னோட இந்த கூர்மையான வாள் உன்னை துண்டு துண்டா வெட்டக்கூடாதுன்னு நீ நினைச்சனா உன்னோட முகமூடிய கலட்டு கலட்டு, இல்லனா இப்பவே உன்னை மரண வாசலுக்கு அனுப்பிடுவேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.